Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Telegram சேனல்ல பாத்தீனா எப்படி வந்து கிரியேட் பண்றது and then ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீனா வந்து Telegram சேனலை யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி earn பண்றது. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பாத்தீனா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஒரு சில பேர்லாம் வந்து சொன்னனே என்ன bro Telegram சேனல் கிரியேட் பண்றது அப்படின்றது எனக்கே தெரியும். இதுல மணி earn பண்ணனுமா அப்படினா வந்து சோ அதுக்கான ஒரு ரெண்டு மெத்தட் தான் இதுல சொல்ல போறேன். சோ பேசிக்கா Telegram மணி earn பண்றதுல ஒரு ரெண்டு மெத்தட் சொல்ல போறேன். ஓகே சோ வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டெலிகிராம் வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது மூலிமா எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வழி இருக்குது. ஸோ மணி ஏர்ன் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வழி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே இதில் வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அந்த பென்சிலை நான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நியூ குரூப், நியூ சீக்ரெட் சாட் அண்ட் தென் நியூ சேனல் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் மூணாவது ஆப்ஷனை நியூ சேனல் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ சேனல் நேம் வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன போடலாம், டெக் வித் ஜனா தான் நம்மளோட சேனல் நேம் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனாக நார்மலாக இதுவும் கைஸ் நம்மளோட மேபி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுத்து அதுலேயும் உங்கள் ஆடியன்ஸ் வர வைக்கணும்னா இங்கே இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கொடுக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யூடியூப் சேனலோட லிங்க்கை தரோன்னா அதையுமே போடலாம். ஸோ என்ன வேணால் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் நம்மளோட ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் வந்து ஹாய் சும்மா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஏதாச்சும் எமோஜன்னா போட்டுக்கலாம். அண்ட் தென் நான் டிக் அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சேனல் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். ப்ரைவேட் மீன்ஸ்னால் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ பப்ளிக்காக இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒருத்தர் வந்து வரேன்னு வச்சுங்களேன் உங்கள் சேனல் நான் வந்து சர்ச் பண்ணி ஸோ என்னால் வந்து உங்கள் சேனலில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. பிகாஸ் உங்கள் சேனல் வந்து ப்ரைவேட்டில் இருந்ததுன்னா ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த லிங்கை ஷேர் பண்ணுறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் வந்து பப்ளிக் சேனலில் வந்து வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சேனலுக்கும் மெயினான ஒரு விஷயம். ஓகே பப்ளிக்கில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணால் உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணலாம், எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கும் ப்ரைவேட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஓகே இதில் பப்ளிக்குன்னு லிங்கையுமே நம்ம தான் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் டெக் வித் ஜனா அப்படின்ற மாதிரி நான் சும்மா போடுறேன். ஓகே டெக் வித் ஜனா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தாச்சு. ஓகே டெக் வித் ஜனா. ஸோ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டெக்குன்னு வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டெலிகிராமில் நம்ம சேனல் வச்சிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அவைலபிள் அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் எந்த நேம் அவைலபிளாக இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் கைஸ். ஸோ அடுத்த கட்ட வேலை என்னன்னா இந்த டிக்கை அகெயின் கொடுக்க வேண்டியதான். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து இதில் ஆட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க பேரை சர்ச் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 0 மெம்பர்ஸ்னு இருக்குது அப்படின்னு நான் டிக் கொடுத்துட்றேன். எனக்கு யாரையும் ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம டெமோக்காக தானே பண்ணுறோம். ஓகே இந்த இதில் கிளிக் பண்ணால் நம்ம சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ பென்சில் கேக் கொடுத்து அகெயின் நம்ம எடிட் பண்ணதானே எடிட் பண்ணலாம். டிஸ்கஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குரூப், அதாவது நம்மளோட சேனலுக்கு வரவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து சேனலை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ஆடியன்ஸால் வந்து சேட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதுவே நம்ம அங்கேயே ஒரு இடத்துல வந்து கிரியேட் குரூப் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறோன்னா அவங்க சேனலில் வரவங்க எதனாச்சும் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஹாய்னு போட்டு ஸோ அப்படியே நான் வந்து டிக் கொடுத்துறேன். ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. எல்லாமே போட்டு முடிச்சுட்டு நீங்கள் டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த குரூப் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலுக்கு வரவங்க அந்த குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிடலாம். சரி ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் கீழே எல்லாமே இருக்குது. உங்கள் சப்ஸ்கிரைப்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத கீழே காட்டலாம். நீங்கள் யாராவது சாட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ், ரிமூவ் யூசர்ஸ். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரை ரிமூவ் கூட பண்ணலாம், அதாவது கிக் பண்ணலாம் அப்படின்னு வாங்கல. ஸோ மாதிரி கிக் பண்ணலாம், டெலிட் கூட பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே ப்ரோ எனக்கு எல்லாமே இதுக்கப்புறம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னா வந்து ஸோ இப்போது எனக்கு அந்த மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, ஸோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து ஓகே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா பேசிக்காக நீங்கள் வந்து டெலிகிராம்லாம் வந்து எதுக்கு வருவீங்க, மோஸ்ட் ஆஃப் ஸ்லிப்பெல்லாம் அந்த மூவி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட வருவாங்க. ஸோ அந்த மூவி டவுன்லோட் பண்ண வர ஒரு சேனலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு வெப்சைட் மூலியமாக தான் அந்த ஒரு லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சேமாக இருக்கும் எல்லா லிங்க்கும். ஸோ அந்த லிங்க் மூலியமாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசே பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னென்னா ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை வந்து ஈஸியாக ஒரு ப்ரொஃபைல் இல்லை லிங்க்கை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கிளிக் பண்ண வச்சு அந்த லிங்க்லேருந்து காசு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். மேபி உங்களுக்கு வந்து இது ப்ரோ எனக்கு வந்து இதை வந்து எப்படின்னா இந்த ஒரு மூவி அப்லோட் பண்ணி எப்படி வந்து இந்த லிங்க்கை மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற தனி வீடியோ போடுங்கனாலும் நான் தாராளமாக போட ரெடியாக இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் ரெடி தான். ஓகே அது ஓகே ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு.
அண்ட் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா வந்து சேனலை சேல் பண்ணுறது. ஸோ கைஸ், டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணலாம், அது வந்து மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் தான் மேபி நிறைய பேர் வாங்க மாட்டான்லாம், நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸில் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படின்றத மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட நானே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 5 லட்சம் மெம்பர்ஸ் இருந்தால் நம்மளோட சேனல் ரேட் வந்து 50,000. ஸோ 5 லட்சம்னா 500K ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து 50,000 சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையில் நானும் ஸ்டார்ட் பண்ண தான் இருந்தேன். பட் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணால் தான் அது வந்து நடக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பொறுமை பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக டெலிகிராம் பொறுத்தவரைக்கும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அப்படி நான் அதை குவிட் பண்ணிட்டேன் அதை. ஸோ கைஸ், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு சேனலில். அண்ட் தென் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுல அதில் 2 மெத்தடுமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த லிங்கை யூஸ் பண்ணி எப்படி காசு, அந்த மூவி லிங்கை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியலனா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யாருக்கும் யூஸ் பண்ண வீடியோ காப்பி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பதிக்கிறாங்கன்னா, அதாவது டெலிகிராம் சேனல் மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.